வரலாறு அறிவோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம திருப்பத்தூர் பகுதியை சேர்ந்த ஒரு பிரபலமான நபர், அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நண்பர்களே, அவர் அரசியல் மட்டுமல்ல, பொது வாழ்க்கையிலும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கோடு இருந்த நபர். இப்போ நான் பின்னாடி இருக்க இடத்துக்கு பார்த்தாவே உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கும். கலைஞரால் சிறைப்பறவைன்னு சொல்லிட்டு ரொம்ப அன்போடு அந்த ஒரு அடைமுறை வந்து அவர் தான் கூப்பிடுவார். கலைஞர் சிறைப்பறவை வந்து அவர் சொல்லுவார். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம திருக்கோசியை சேர்ந்த மறைந்த SS தென்னரசு அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிறந்த சமூக போராளி. இவர் 1929 மார்ச் 20 பிறக்கிறாரு. சிறுவயதிலிருந்தே இவர் திராவிடர் கொள்கையில் ஈர்க்கப்படுறார். திராவிட கொள்கை மட்டுமல்ல, அந்த சிறு வயதிலே மக்களுக்காக போராடக்கூடிய அந்த சிந்தனையும் அவர்கிட்ட வளருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, சாதாரண முறையில் ஒரு பணியை ஆரம்பிக்கிறாரு அரசியல் திமுகவில். அவருடைய அர்ப்பணிப்பு, போராட்ட குணம், இது எல்லாமே அவரை வந்து வட்ட செயலாளர்லேருந்து மாவட்ட செயலாளர் வரை கொண்டு வந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு முறை நம்ம திருப்பத்தூர் தொகுதியுடைய MLA-வும் இருந்திருக்கார். நண்பர்களை அவரை பற்றி பார்க்கலாம். அவர் பிறந்தது 1929 மார்ச் 20 அவர் பிறக்கிறார். நான் சொன்ன மாதிரி சிறு வயதில் இந்த கொள்கையில் ஈர்க்கப்பட்டு போய்கிட்டே இருக்காரு. ஏன் இவருக்கு சிறைப்பறவை அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம் வாங்க. இவர் தன்னோட வாழ்நாளில் கிட்டத்தட்ட 80க்கு மேலே சிறை சென்ற ஒரு நபர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிறைக்கு போகிறது சாதாரண விஷயம் இல்லை, தண்டனை கைதிகள் வேற. ஆனால் ஒரு அரசியல் விஷயமா சிறைக்கு போனால் அந்த கொடூரமான வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் பயந்துருவாங்க. ஆனால் இவர் சிறுவயதிலிருந்தே ஒரு போராளி, கொள்கை உடையவர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எத்தனை முறை சிறை சென்றும் அவர் வந்து சோர்வடையவில்லை. மதுரையில் வந்து 1962 விலைவாசி போராட்டத்துக்காக அவர் வந்து ஜெயிலில் 40 நாள் இருந்தார். அதுலேருந்து அவருடைய சிறை பயணம் ஆரம்பிக்குது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு சிறைக்கு போறாரு. நிறைய மக்கள் போராட்டங்கள், விலைவாசி உயர்வு, மக்களுக்கு தேவையான விஷயங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி மக்களை ஒன்று திரட்டி போராடக்கூடிய ஒரு நபர் அவர் தான் பாருங்க. இதுல 1976 இந்தியாவே ஒரு கொடூரமான காலகட்டத்தில் மாட்டுச்சு, எமர்ஜென்சி பீரியட். அந்த பீரியட்ல இவர் போராடி சிறைக்கு சென்றார். போலீஸாருடைய கொடூரமான அடக்குமுறைகளையும் தாண்டி அந்த சிறை வாழ்க்கையை அவர் வந்து இதுல தொடர்ந்தார். இதனாலதான் நம்ம கலைஞர் அவரால் வந்து சிறைப்பறவை அப்படிங்கிற அன்போடு அழைக்கப்பட்டார். இவருடைய வாழ்க்கை பயணத்துல பாத்தீங்கன்னா 1963 நம்ம பேரறிஞர் அண்ணாதுரை முன்னாள் முதல்வர் அவங்க தான் திருமணத்தை நடத்தி வச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்களுக்கான போராட்டங்கள் அதிகமாக செஞ்சதுனால மக்கள் மத்தியில் அவருக்கு நல்ல ஒரு பேர் வர ஆரம்பிச்சு. அதனால 1970 MLC மேலே உறுப்பினர் இருந்தார். அது மட்டும் இல்லை நண்பர்களே, 1989 நம்ம தொகுதியோடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இப்படி மக்களுக்காக நிறைய போராடி தன்னுடைய வாழ்க்கையில் அசைக்க முடியாத ஒரு இடத்தை ஈடுபட்டார். இவருடைய அரசியல் மட்டுமில்ல, கலை பயணம் ரொம்ப அற்புதமானது. 41க்கு மேற்பட்ட நாடகங்கள் எழுதியிருக்கார். திரைப்படத்துறையிலையும் புதிய பூமி அப்படிங்கிற ஒரு படமும் இன்னொரு படத்துக்கும் ஒரு கதைவசனம் எழுதியிருக்காரு. நிறைய சிறுகதைகள், சிறுகதை மன்னன் அப்படிங்கிற இன்னொரு புனை பேரும் இருக்கு. இவருடைய சிறுகதைகள் நிறைய மாணவர்கள், சிறார்கள் மத்தியில் நல்ல ஊக்கமூட்டும் கதைகளா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நபரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அடுத்த TOT டாக்ல வேறு ஒரு ஆளுமையை பற்றி பார்ப்போம்.